ஒரு பக்கம் தியோ மாத்தையன்னு நினைச்சு சோகமா உட்கார்ந்திருக்க, இந்த பக்கம் பத்மா கேர்ள்ஸ் எல்லார்கிட்டயும் ஓபி அடிச்சுக்கிட்டு இருந்த வீடியோவை வள்ளி தான் ரங்கே இல்லாதப்போ எடுத்திருக்கான்னு அவன் மேல பழி போட, எப்படி அவ தான் எடுத்தான்னு சொல்றேன்னு கேட்டா, காலையில பிராக்டிஸ் அப்போ நம்மள தவிர கிரவுண்டுல வள்ளி மட்டும்தானே இருப்பா, அப்ப வேற யார் எடுத்திருக்க முடியும்? அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஏதாவது பண்ணி ரங்கனை காக்கா பிடிச்சாதான் டீம்ல அவளுக்கு இடம் கிடைக்கும்னு சொல்ல, எல்லாருமே அப்ப வள்ளி தான் இதை பண்ணியிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்ப தங்கம் வந்து தியோ சோகமா இருக்கத பார்த்துட்டு, அவ வள்ளிய சப்போர்ட் பண்ணாதனால தான் சோகமா இருக்காங்கன்னு நினைச்சு சாரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான்னு சொல்லி வெளியே வந்து மாத்தையனுக்கு கால் பண்ணி பார்த்தா அவ எடுக்காததுனால பசங்க கிட்ட விசாரிச்சுட்டு ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சு, ஏன்டா உங்க அம்மாவை பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரியே இருக்க, உண்மையாவே அவங்க தான் உன் அம்மாவான்னு கேட்க, பாத்தையா நீயும் உண்மை தெரிஞ்சதும் என்ன ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல, டேய் நான் ஒன்னும் அதுக்கெல்லாம் அமைதியா இல்ல, நீ டல்லா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றா. அவனும் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு, எங்க அப்பா ஜெயில இருக்காரு, நேத்து சரக்கு அடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தவங்க தான் என்னோட அம்மா, இதுதான் என்னோட ஃபேமிலி, எப்படியும் இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீயும் என்கிட்ட பேச மாட்ட, அதனால நானே விலகிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்ப, அவனை போக விடாம நான் இருக்கேன்டா உனக்குன்னு கட்டி பிடிச்சுக்கிறா. இதெல்லாம் இந்த பக்கம் மணி நின்னு பார்த்துட்டு அப்புறம் தியோ கிட்ட வந்து, என்ன ஒரே லவ்ஸ் தான் போல, நேத்து நைட்டு வெளியே போனீங்களே என்னாச்சுன்னு கேட்க, அதுக்கு எதுவுமே சொல்லாம ருக்மணி மேம் வந்துட்டாங்கன்னு அவனை இக்னோர் பண்ணிட்டு போறா. ருக்மணியும் மேட்சுக்கான ஷெட்யூல் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் டீம் நெல்லை ஜெயின்ஸோட விளையாடுவீங்க, ரெண்டாவது மேட்ச் தாமிரபரணி டைட்டன்ஸோட, அப்புறம் ஃபைனலா ஆங்கர் அகாடமி கூட விளையாடுவீங்கன்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீமோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆங்கர் அகாடமியோட இருக்கும், செகண்ட் மேட்ச் தாமிரபரணி டைட்டன்ஸோட, அப்புறம் ஃபைனலா நெல்லை ஜெயின்ஸோட விளையாடுவீங்க. ஒரு வழியா லிஸ்ட் ஃபைனல் ஆகிருச்சு. இனிமேல் உங்களோட ட்ரைனிங் எல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கும், எல்லாருமே செலக்ஷனுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்ல நம்ம பசங்களும் சரின்னு சொல்றாங்க. அப்புறம் ரங்கங்கிட்ட ருக்மணி கூட வள்ளிய டீம்ல எடுக்கிறதுக்கு இப்ப நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல போய் ரிஸ்க் எடுக்கணுமான்னு தோணுதுன்னு சொல்ல, மேம் வள்ளிய மட்டும் டீம்ல கொண்டு வந்தா டீம் செம்ம ஸ்ட்ராங் ஆயிரும், அவளுக்கு ஒரு வாய்ப்பாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாமேன்னு பர்மிஷன் கேட்க, அவளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இந்த பக்கம் ரிஷி வந்து மாத்தையன் கிட்ட, நீங்களாவது இந்த டோர்னமெண்டோட சீரியஸ்னஸ் பத்தி மணிக்கு புரிய வைக்கலாம்ல, அவனுக்கு பொட்டன்சியல் இல்லைன்னா கூட விட்டுறலாம், ஆனா அவனுக்கு அது நிறைய இருக்கு, ஒரு ஃப்ரெண்டா நீங்களாவது சொல்லி புரிய வைங்கன்னு சொல்ல, சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு மணிய பேட்டிங் இறங்க சொல்லிட்டு நம்ம பசங்க மொத்தமா வந்து நின்னு ஒவ்வொருத்தனா பவுலிங் போட, மணியும் நல்லா மண்ணு மாதிரி ஆடி உடம்பெல்லாம் அடிவாங்க. சீனியர் எனக்கு வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் போய் பிரேக் எடுத்துட்டு வரேன்னு சொன்னதும், டேய் நீ பிராக்டிஸ் ஓபி அடிக்கிறேன்னு நல்லா தெரியுது, டீமை செட் பண்ண சொல்லி கோச் எனக்கு பயங்கர பிரஷர் கொடுக்கறாரு, ஒழுங்கா சீரியஸா விளையாடுன்னு சொன்னா, சீனியர் அது உங்களோட பிரச்சனை, எனக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு கிளம்ப, நில்லுடா மயிறு, உன் கூட சேர்ந்து நாங்களும் திட்டு வாங்கணுமா, நீ கிரிக்கெட்டை வெறும் விளையாட்டா பாக்குற, ஆனா நாங்க அப்படி இல்லைன்னு, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியான்னு கேட்டதும், உடனே என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்க, கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு கிரிக்கெட்டை விட்டு போயிடுறான்னு சொல்ல, மணியும் இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். அப்புறம் மாத்தையனும் போய் பேட்டிங் பண்றான்னு சொல்லி பால் போட ஆரம்பிக்க, பையன் அதுக்கப்புறம் போடுற எல்லாத்தையும் அடி வெளுக்க ஆரம்பிக்க, ஒரு வழியா பிளானும் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, பத்மா வள்ளிய வீடியோ எடுத்து தகுதி இல்லாதவங்களுக்கு ஒரு இடத்துல எப்படி நுழையணும்னே தெரியாதுன்னு போஸ்ட் போட, தியோவும் தங்கமும் இதை பார்த்துட்டு ஒழுங்கா அதை ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணுன்னு சொன்னா, அவ என்னாலலாம் முடியாதுன்னு அவ வாட்டுக்கு உட்கார்ந்துருக்கா. அப்ப ரங்கனும் இதை பார்த்துட்டு வந்து என்னாச்சுன்னு கேட்க, தங்கம் அவங்கிட்ட விஷயத்த சொன்னதும், அப்ப தியோ அந்த போஸ்டை காமிச்சு, ஆல்ரெடி இந்த போஸ்டை நிறைய பேர் பார்த்துட்டாங்க, இதனால வள்ளிக்கு தான் பிரச்சனைன்னு சொல்றா. ரங்கனும் அதை பார்த்து ரொம்ப கோவமா, இப்படிலாம் பண்ணி அவளை டீமை விட்டு தூக்கிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு வள்ளி கிட்ட வந்து, நீ இதெல்லாம் எதையுமே யோசிக்காத, நீ யோசிக்க வேண்டியது பிராக்டிஸ பத்தி மட்டும்தான், மத்தபடி எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அவளும் சரின்னு சொல்றா. அங்க கட் பண்ணா பாய்ஸ் டீமோட பிராக்டிஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆக, ரிஷியும் இன்னொருத்தனும் ஓப்பனிங் இறங்குறாங்க. அப்ப ரிஷி சிங்கிள் எடுத்துட்டு 2-2 போனதும் அடுத்த பாலே அத ரெண்டுல இருந்தவன் போல்டாக, அடுத்து வந்தவனும் அவனோட விக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்புறான். அப்புறம் 2 டவுனா மணி களத்துல இறங்கி எவ்வளவு மோசமா விளையாட முடியுமோ அவ்வளவு மோசமா விளையாடுறான். ரிஷியும் இது சரிபட்டு வராதுன்னு அவனை கூப்பிட்டு மோட்டிவேட் பண்ணி அனுப்ப, அடுத்த பாலை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு ஆட ஆரம்பிக்க, போடுற பால் எல்லாத்தையுமே அடி பொல பொலன்னு பொழக்க ஆரம்பிக்க, எல்லாருமே மணியை பாராட்டுறாங்க. கேர்ள்ஸும் வெளியே இருந்து மணியை நல்லா என்கரேஜ் பண்ண, கோச்சும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா மேட்ச் முடிஞ்சதும் மணிக்கிட்ட வந்து, 11ஸ்ல உன் பேரையும் ஆட் பண்ணிட்டேன், இன்னைக்கு மேட்ச்ல நீ விளையாண்ட மாதிரி நிறைய மேட்சை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன்னு மணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிளம்புனதும், ரிஷி ரொம்ப சந்தோஷமா எனக்கு தெரியும்டா நீ செலக்ட் ஆயிருவேன்னு சொல்ல, ஆன்சைட்டி வந்தா என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்ல தெரியுதுல, நீ என்ன மைத்துக்கு பயந்தாங்குழி மாதிரி பண்ற,
அவனுங்க என் பேரை சொல்லி கத்துனா என்கரேஜ்மெண்ட், அதே உன் பேரை சொல்லி கத்துனா மட்டும் உங்க அப்பாவாலயா? ஏதாவது சொல்லிட போறேன் போடா மயிருன்னு கிளம்ப பசங்களாம் வந்து பாராட்டும் போது தங்கமும் வந்து மணிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல, அப்ப தீயோ வேகமா வந்து இன்னைக்கு சூப்பரா விளையாடனடான்னு சொல்லி சந்தோஷத்துல குதிக்க, உங்க மாத்தேன்னு இல்லாததுனால நான் ஆடுறதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதா, நடத்துங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப, தீயோ மணி இப்படி பேசினதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.